எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் அப்பிச்சி வீட்டு சமையல் 2.0. இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். குக்கரில் சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 200 ml எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே பிரியாணி எப்பவுமே நல்ல நிலை செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை ஒரு 2 பீஸ் சேர்த்துக்கலாம். சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா பொரியட்டும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை இது மாதிரி நீல வாக்கில் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 300 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா கலர் மாறணும், அந்தளவுக்கு வதங்கணும். இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதில் புதினா கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கையளவு. அதை இது கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் தான் நம்மளுக்கு பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே ஒரு 3 பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம இதில் சிக்கனை சேர்த்துக்கலாம். 1 கிலோ அரிசி தான் நம்மளுக்கு செய்ய போகிறோம். அதுக்கு 1 கிலோ சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சிக்கனை வதக்கி விட்டாச்சு. இதில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். அது கூடவே மிளகாத்தூள் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுவே காரம் கரெக்டாக இருந்துச்சு. மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா இல்லைன்னா நீங்கள் சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ மசாலாவெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இதில் நம்ம ஒரு லெமன் எடுத்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். மீடியம் சைஸ் லெமன் எடுத்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமனை சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மசாலாவெலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 பங்குக்கு அரிசினா 2 பங்கு தண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்து இது நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதி வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை 1 கிலோ அரிசி எடுத்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து கொதி வந்தோடனே தான் நம்ம மூடி போட்டு விசில் வைக்கணும். இதில் கொஞ்சமாக உப்பு கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கொதி வந்துருச்சு. ரொம்ப போட்டு கிண்டிடக்கூடாது. லைட்டாக கிளறி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்கணும்னா சூப்பரான டேஸ்டியான நம்மளோட சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். குக்கரில் வச்ச உடனே பார்த்திங்கன்னா அடியில் எண்ணெய் தங்கிடும். நீங்கள் இது மாதிரி கிளறி விட்டுணும். இல்லைன்னா ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டி கிளறி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடும். அவ்வளோதாங்க, நம்மளோட சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.